சாதனையாக நாம் கொள்ள முடியாது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கின்ற ஒரு மாணவி ஒரு அரங்கேற்றம் செய்கிறாள் என்பது சாதனையின் உச்சக்கட்டமாக நான் கருதுகின்றேன். அதே போல் ஒரு சின்ன சிட்டுக்குருவி மாதிரி இருக்காங்க நிரோஷா. ரொம்ப அழகாக இருக்குது. அந்த சின்ன சிரிப்பு, லேசாக வர்ற அந்த கன்னத்தில் குழி ரொம்ப அழகாக இருக்குது. நிரோஷாவோட கண்ண குழியை பார்க்கும்போது அது மாதிரி லதா ரவி அவர்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததை தாண்டி அவர்கள் உள்வாங்கி உணர்ச்சி பூர்வமாக ஆடுறாங்கன்னு மேடம் சரஸ்வதி சொன்னாங்க. கரெக்ட். இவங்க அதை இன்னும் 200 மடங்கு அதிகமாக உள்வாங்கி உணர்ந்து ஆடுகிறார் பாருங்கள் நிரோஷா. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். சொல்லி கொடுத்ததை கிளிப்பிள்ளை மாதிரி ஆடுறதுங்கிறது ஒன்று. அதை தாண்டி தன்னுடைய பங்காக அது நடனத்தை இன்னும் அழகுபடுத்தி ஆடுகின்ற நிரோஷாவுக்கு சரஸ்வதி அம்மா சொன்ன மாதிரி இந்தியாவின் அடையாளமாக விளங்கக்கூடிய ஒரு பெரிய தகுதி இருக்கிறது. அந்த தகுதிக்காக அவர்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய குரு லதா ரவி அவர்களை நாம் எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அதே போல் பாடிக்கொண்டிருக்கின்ற அந்த குழுவினர் ரொம்ப அற்புதமான குரல் வளம், மேக்கப் பற்றி எல்லாருமே சொல்லியாச்சு. ஒரே ஒரு விஷயம், அந்த வர்ணம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இருந்தது. மூச்சு விடாமல் அவங்களும் பாட ஒரு நிமிஷம் கூட சளைக்காமல் நிரோஷா ஆடினாங்க பாருங்க. அதுக்கே நாம் எல்லோருமே இன்னும் ஒரு முறை கைதட்டலை தரலாம். ஒரு நிமிஷம் கூட தொய்ஞ்சு போயிடல, எங்கேயுமே மூச்சு வாங்கலை, ஒரு நிமிஷம் கூட தடுமாறலை. தொடர்ந்து அரை மணி நேரம் மிக நேர்த்தியாக ஒரு குழந்தையால் ஆட முடிகிறது என்றால் மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம். அதே போல் முருகனை பற்றி அவர்கள் பாடி அந்த உயிரெழுத்தை வச்சே ஒரு பாடல் பாடியிருந்தாங்க. ஆரம்பித்து ஆனா ஆவண்ணா ஈனா ஈயன்னான்னு அவர் பாடும்போது எனக்கு ரொம்ப மலைப்பாக இருந்தது. இப்படி கூட ஒரு பாடல் எழுத முடியுமா முருகனை பற்றி என்று. அவ்வளவு அற்புதமான பாடலை பாடினார். கடைசியில் நிரோஷா போகும்போது காவடி ஆடிக்கிட்டே போனாங்க. இவ்வளவு தூரம் பாடியும் முருகன் வந்திருப்பார் நிச்சயமாக. இவ்வளவு தூரம் பாடினதுக்காக, இவ்வளவு அழகாக நேர்த்தியாக ஆடியதற்காகவே முருகன் இந்த சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்று நான் நிச்சயமாக நம்புகின்றேன். அந்த முருகனின் ஆசீர்வாதம் நம்முடைய பரத கலைஞர்களின் அத்தனை பேரின் ஆசீர்வாதமும் லதா ரவி மூலமாக நிரோஷாவுக்கு கிடைத்திருக்கிறது. எனவே இன்னும் பல மைல்கல்களை அவர் தாண்டுவார். லதா ரவியின் உதவியோடு, அவருடைய மகளின் உதவியோடு, பரத நாட்டியாலயா என்கின்ற ஒரு அற்புதமான பள்ளியின் முத்திரையோடு இன்றைக்கு இந்த அரங்கேற்றம் நடந்திருக்கிறது. எதற்குமே காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்ளாதவர் லதா ரவி என்பதை மீண்டும் அழுத்தமாக நிரூபித்திருக்கிறார். எனவே அவருக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் டிஏவி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கிற மல்லிகா மேம், ஸ்ரீபிரியா மேம் எல்லாருக்குமே என்னோட அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய மகளின் குரு அவர்கள் எல்லோரும். எனவே டிஏவி பள்ளி மாணவர்கள் மாணவிகள் எல்லோருமே உலகத்தின் உச்சத்தை தொடுவார்கள் என்பதற்கு நிரோஷா சாட்சி. வந்திருக்கின்ற டிஏவி மாணவ மாணவிகள் அத்தனை பேருமே சாட்சி. நான் பல இடங்களில் கலந்து பழகுகிறவள், பல கல்லூரிகளில் பல பள்ளிகளில் கலந்து பழகுகிறவள் என்பதால் எனக்கு ஒரு உண்மை நிச்சயமாக தெரியும். டிஏவி பள்ளி மாணவியா, டிஏவி பள்ளி மாணவனா, அவனோட முத்திரையே தனி. அவர்களுடைய அறிவாற்றல் தனி, அவர்களுடைய செயலாற்றல் தனி, அவர்களுக்கென்று இருக்கின்ற அந்த சிந்தனை ஆற்றலே தனி. எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல பள்ளியில், இந்தியாவின் அடையாளமாக விளங்கக்கூடிய டிஏவி பள்ளியில் படித்து கொண்டிருக்கின்ற நிரோஷாவும், இங்கே வந்திருக்கின்ற டிஏவி குழந்தைகளும் இன்னும் பல உயரங்களை, இன்னும் பல உச்சங்களை தொடுவார்கள். தொடுவதற்கான தகுதி அவர்களுக்கு இருக்கிறது என்பதையும் கூறிக்கொண்டு, அவர்களை உருவாக்குகின்ற ஸ்ரீபிரியா மேம், மல்லிகா மேம், நம்முடைய லதா ரவி போன்றவர்கள் எல்லாம் இருப்பதனால் இந்த இளைய தலைமுறை இன்னும் பல நம்பிக்கையோடு பல வெற்றிகளை தொடும் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தையும் கூறி, இந்த விழாவுக்கு என்னை அழைத்தமைக்காக லதா ரவி அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய சகோதரியை போன்ற அவர் எத்தனை முறை அழைத்தாலும் வருவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்ற ஒரு அன்பான செய்தியையும் அவருக்கு நான் சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கவிஞருக்கு கவிதையாய் தெரிந்தாள் நிரோஷா. கவிதை கலைஞராகிய அவளுக்கு கைத்தட்டலும் பாராட்டும் பெருமை தரும், ஊக்கமளிக்கும் என்பதை உணர்ந்து அவர் உங்கள் அனைவரது பாராட்டுகளையும் கைத்தட்டல்கள் மூலம் கொடுத்து அவளுக்கு ஊக்கமளித்ததற்கு முதலில் நன்றி. மனம் திறந்து மடை திறந்த வெள்ளம் போல் உளமாற பாராட்டிய கவிஞரே, தமிழ் அணங்கே, உமக்கு எமது நன்றிகள். அனைத்திலும் உண்மையை கண்டு களித்து காதலாகி புகழ்ந்ததற்கு நன்றிகள் பல. தமிழால் அனைவருக்கும் செவிக்கினிய செய்திகளை உரைத்த புகழுரைக்கும் நன்றி. அடுத்ததாக நிரோஷாவின் தாத்தா
திரு பழனிவேல் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் கூறுவார். Audience, as grandfather of Nirosha, I am happy to welcome all of you. In fact, Nirosha mother also is a dancer. Actually, when she was a student in the college, she took interest in the dance performances. So I trained her for some time. But she developed the culture to her daughter, and I am happy that she has performed the dance to the happiness of all audience. I thank the Guru also for the pains taken for educating her in dance. I am happy to welcome all of you. Thank you very much. மரியாதை செய்தல். உருவாக்கம் நட்டுவாங்கம் குரு ஸ்ரீமதி லதா ரவி அவர்களுக்கு மாணவி நிரோஷா அவர்கள் பொன்னாடை போர்த்து பரிசினை வழங்கி மரியாதை செய்வார். அடுத்ததாக பாட்டு ஸ்ரீ டி.ஹெச். தியாகராஜன் அவர்கள். நிரூஷாவின் தந்தை திரு செந்தில்குமார் அவர்கள் பரிசினை வழங்குவார். மிருதங்கம் ஸ்ரீ எம். தனஞ்சயன். வயலின் சோழபுரம் ஸ்ரீ வி. சங்கர் அவர்கள். புல்லாங்குழல் ஸ்ரீ சங்கரநாராயணன் அவர்கள். சிறப்பு ஒலியமைப்பு ஸ்ரீ கிருஷ்ணன் அவர்கள். ஒப்பனை திரு செந்தில் அவர்கள். தொகுப்பாளினி ஸ்ரீமதி சுபலட்சுமி அவர்கள். புகைப்படம் திரு ரவி அவர்கள். சொல்லட்டுமா? பிரிண்டர் மதிவாணன் அவர்கள். அரங்கேற்ற கலைஞரான நிரோஷா அவர்களுக்கு நற்சான்றிதழும் அவருக்கான கேடயம் ஒன்றும் சிறப்பு விருந்தினர்களால் பரிசாக வழங்கப்படுகிறது.
ராகம் ரேவதி, தாளம் ஆதி. பரத தலைவர், பரபிரம்மஸ்வரூபி, அருவுருவில்லா ஜோதியானவர், காலை தூக்கி நின்றாடும் தெய்வம், தில்லைக்கூத்தனின் வர்ணனை, கங்கையை தலையில் சூடியவன், பிறை அணிந்து மான் தோலை இடையில் கட்டி மழுவேத்தி தாண்டவமாடுபவன், நெற்றிக்கண் கொண்ட நிர்மலனாம் சிவன் அடிபணிவோம். நிரோஷா சிவனாய் உருமாறி நம் முன்னே ருத்ர தாண்டவமாட வருகிறார். போ சம்போ சிவ சம்போ சுயம்போ. ராகம் ரேவதி, தாளம் ஆதியில் இதோ ஆடல். Dannam tajam dannam gedim takita dum tadum tadum takita dum tadum dum tadum tadum takata dingina dum 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 tadum tajam dannam gedim takita dum tadum tadum takita dum tadum dum tadum tadum takata dingina dum 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 tadum tadum gudad tadum gudan tadum gudum dum tadum tadum gudad tadum gudan tadum gudum dum tadum tadum gudak gudak ikukundak itakundak ikitatak dum dum tadum tadum gudak gudak ikukundak takundak ikitatak dum tadum 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 dum tadum tadum takata dingina dum dum tadum tadum takita dum tadum dum tadum tadum takata dingina dum 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 tadum tadum dum tadum tadum takata dingina dum dum tadum tadum takata dingina dum dum tadum tadum takata dingina dum. शंभो शिव शंभो स्वयं 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 गंगाधर शंकर करुणाकर मम भवसागर तारक गंगाधर शंकर सारि सरि मरि सनि पनि रे अमरि रि मरि सरि मा पनि ब सारि
సరి మరి సని పని రి మరి రి మరి సరి మా పని బా రి మ ప మ పని 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 రి సని పని సరి సరి మరి సని పని సా రి మ ప మ పని 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 రి సని పని సరి సరి మరి సని పని సా సరి మరి సా రి మ ప మరి సద ద ని 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 ప ప ప మ మ మ రి 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 సద ద ని 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 ప ప ప మ ప మ మ మ రి 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 సద ద ని 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 గంగాధర శంకర కరుణాకర మమ భవసాకర తారక గంగాధర శంకర కరుణాకర మమ భవసాకర తారక